அப்போ சுத்த பொருள் எப்படி சாமி அது படைப்பா மாறுது? அப்போ இப்போ சுத்த பொருள் படைப்பா மாறல. மாயை வேற, திருவருள் வேற, ஆன்மா வேற, இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து இயங்கிட்டு இருக்கு. என்னமோ ஆன்மாக்கள் மாயையோட தொடர்புல இருக்குன்னு பேசுறீங்களே. ஆமா சாமி, இப்போ அவரு திருமூலர் சொன்னார்ல, பசுபதி பாசம் எனப்பகர் மூன்றில் பசுவினை போல் பாசமும் இதுவும் அனாதின்னு சொன்னாரு. மாயையின் பாசமும் அனாதி. ஏற்கனவே அனாதின்னா ஏற்கனவே 2, 3 ஒன்னா இருக்கிற பொருள் தானே சாமி ஆகுது. இப்போ பசுவின் அனாதினா என்ன அர்த்தம் சாமி? ஆரம்ப நிலை, ஆதி நிலை சாமி, முதல் நிலை. அனாதினா கடைசி நிலை இல்ல, அதாவது எச்சம் அப்படின்னு அர்த்தம். அனாதினா லாஸ்ட் பொருள்னு அர்த்தம், ஃபர்ஸ்ட் பொருள்னு அர்த்தம் இல்ல. இறைவனுக்கு ஆதினே அந்தம் நடுவாகி அல்லானேன்னு பேரு. எதுவுமே இல்ல, அது சொல்ல முடியாது. அது ஆதின்னு சொல்ல முடியாது, அந்தம்னு சொல்ல முடியாது, நடுவுன்னு சொல்ல முடியாது. ஆனா மாயாவை அனாதின்னு சொல்லலாம். திருவருள ஆதின்னு சொல்லலாம், அல்லது ஆன்மாவை ஆதின்னு சொல்லலாம். ஆணவ மலத்தை ஆதி மலம்னு சொல்றாங்க. ஆணவ மலம் ஆதி மலம், ஆன்மா ஆதி. ஆன்மாவோட ஒட்டி இருக்கிற ஆணவ மலம் ஆதி மலம், அனாதி மலம் மாயை. இப்ப விளங்குதா வித்தியாசம்? ஆன்மாவுக்கு நான்கிற இருப்பு வரணும், நான் இருக்கிறேன் அப்படிங்கிற, நான் என்ன அனுபவிக்கிறேங்கிறது ஆணவ மலம். நான் ஆன்மாவா இருக்கேன், நான் என்ன அனுபவிக்கிறேங்கிறது ஆணவ மலம். எனக்கு உயிர் இருக்கு, எனக்கு இயக்கம் இருக்குங்கிறது கண்ம மலம். எனக்கு உடம்பு இருக்கு, நான் இந்த உடம்புல இருக்கேன், நான் ஆண் அப்படின்னு நினைக்கிறது மாயமலம். இது அனாதி. இந்த அனாதியில இருந்துதான் அகங்காரம் வரும், எனதுங்கிறது பிறகும். என் உடம்புங்கிறது மாயமலம், அதனால அது அனாதி. பசுவும் பாசமும் அனாதி தானே? ஆமா சாமி. ஏன் பசுவும் பாசமும் அனாதி? ஆமா, பதியினை போல் பசுவும் பாசமும் அனாதி. பதியினை போல் அல்ல, பசுவும் பாசமும் அனாதி. பசுவும் பாசம் அனாதின்னா அது மாயமலம். எப்படி இருந்தாலும் அனாதி அப்படின்னா அதுக்கு முடிவு. ஆனா நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் அதுல வரும் சாமி. பதியணியில் பசு பாசம் நில்லாவேன்னு வரும். பதியணியில் பசுவும் பாசம் நில்லாவே அப்படின்னு வரும். இது வந்துச்சுன்னா இது ரெண்டு நிக்காது, நாம பதிய அணுக முடியாது. இறைவன் தான் நம்ம கிட்ட வர முடியும், நாம இறைவனை நெருங்க முடியாது. எவ்வளவு நெருங்க முயற்சி பண்ணாலும் முடியாது. ஏன்னா ஆணவ மலம் அப்படி. ஆணவ மலம் நீங்க நெருங்க முயற்சி பண்ணா கர்ம மலமா மாறிக்கும். தியானம் பண்ண முயற்சி பண்றீங்கல்ல அப்படின்னா, நான் தியானம் பண்ண முயற்சி பண்றேன்னு சொன்னா ஒவ்வொரு வகையில தியானம் பண்ணுவாங்க. டாபிக் டைவர்ட் ஆகுது, அதுலயேதான் இருக்கா. பரவாயில்ல சொல்லுங்க. அது முடிஞ்சது, அவ்வளவுதான். என்ன, ஆன்மாவை மாயை கவ்வி கீழே இழுத்துட்டு வராது. இந்த தியானத்துக்கு அப்புறம் வர்றேன். ஆன்மாவை மாயை எங்கேயோ புறப்பட்டு கவ்வி இழுத்து கீழே கொண்டு வராது. ஆன்மாதான் மாயை பற்றிக்கும், மாயை ஆன்மாவை டச்சே பண்ணாது. உயிர் தான் உடம்பை எடுக்கும், உடம்பு உயிரை எடுக்காது. இது புரியுதா இல்லையா? எப்படி சொல்றீங்க? உயிர் தான் உடம்பை எடுக்கும். உயிர் தான் உடம்புக்குள்ள போகும். உடம்பு உயிரை கவர்ந்து இழுக்காது. எனக்கு உடம்பு வேணும்னு சொல்லி உயிர் தான் தேடி எடுத்துக்கும். கருப்பையில ஒரு ஜட பிண்டம் இருக்கும், அதுக்குள்ள உயிர் புகுந்து அந்த உடம்பை எடுத்துக்கும். உடம்பு போய் உயிரை எடுக்காது. ஏன்னா அதுக்கு அந்த அறிவும் கிடையாது, சக்தியும் கிடையாது. அண்டம், அதாவது முட்டை, கருமுட்டை இருக்கு இல்லையா, அது போய் விந்து உள்ள இழுக்காது. விந்துதான் அதை தொலைச்சிட்டு உள்ள போகும். இது புரியுதா? உயிரே அப்படிதான். உயிர் மாயை சேரும், மாயை உயிரை சேராது, கவர்ந்து இழுக்க முடியாது. இது ரிவர்ஸ்ல பார்த்தா ஆண் பெண்ணை கவர்ந்து இழுக்க முடியாது, ஆனா போய் விழுந்தாத்தான் உண்டு. உயிரே ஜடத்தை சேராது அப்படின்னா, ஜடம் உயிரை கவர்ந்து இழுக்க முடியாது அப்படின்னா, ஜடம் எப்படி ஆன்மாவை கவர்ந்து இழுக்கும்?
ஆன்மாவா மாயை பாதிக்காது. ஆன்மாவா போய் அங்க விழுந்தாத்தான் உண்டு. அதனால ஏதோ மாயை காட்பட்டு நாம கீழே இறங்கி வந்துட்டோங்கிறதெல்லாம் இல்ல. சரி, அப்படி மாயை காட்பட்டோம் அப்படின்னா பிரம்மம் மாயை காட்படும் ஆயிரும். பிரம்மத்தை ஈஸியா மயக்கிடலாம் அப்படின்னு வரும். மயக்கிற பொருளா அது? இறைவன் மயங்கிற பொருளா அது? மாயைக்கு மயங்கிற பொருளா? தானே ஒரு பொருளை படைச்சிட்டு அந்த பொருளுக்காக மயங்கி அவன் கீழே அனுபவிக்க வருவானா? அப்ப இந்த அசுத்தமான பொருள் எதுல இருந்து வந்ததா எப்படி யோசிக்கிறீங்க சாமி? இப்போ இந்த அசுத்தமான இந்த ஒரு தேரோட்டி இருக்க, ஒரு தேவதச்சன் ஒருத்தர் இருக்காரு, விஸ்வகர்மாவா என்னமோ பேரு. இந்த தேவதச்சன் அப்படின்னா தேவதச்சன் அந்த கலையில எக்ஸ்பர்ட். அதுக்கப்புறம் அவருக்கு இல்ல, வேற யாரும் இல்ல. இவர் ஒரு தேர் செய்யறாரு கோயிலுக்கு, முருகன் கோயிலுக்கு ஒரு தேர் செய்யறாரு. தேர் செஞ்சு முடிச்சா பிரமாதமா இருக்கு. இந்த மாதிரி தேர் பூலோகத்திலே கிடையாது. சரி, இந்த தேரை பார்த்து மயங்கி அந்த விஸ்வகர்மா இப்ப தேரோட்ட வேலைக்கு வந்துருவாரா? வாய்ப்பு இல்ல. புத்திசாலியா இருந்தா வரமாட்டாருல்ல. அது மாதிரி பிரம்மம் மட்டும் எப்படி கீழே இறங்கி வரும்? சரி, உங்க கேள்வி இந்த ஜடப்பொருள் எங்கிருந்து வந்ததுன்னா, ஜடப்பொருள் படைக்கப்பட்டது. மேல இருந்து ஒருத்தர் படைச்சாங்க அப்படின்றீங்க? டவுட்டே இல்ல. அங்கதான் சமயம் எனக்கு டவுட்டே. அங்கதான் டவுட்டா? ஜடப்பொருள் வேற, அதை இயக்கக்கூடிய ஜீவன் வேற, அது திருவருள். இதையும் தாண்டின ஆன்மா வேற, அது தன் பரம்பொருள் வேற. நீங்க எல்லாத்தையும் ஒன்னா பாக்குறீங்க. உலகம் இதெல்லாம் எல்லாம் ஒரே பொருள். அது ஒன்னா வச்சு ஆராய்ச்சி பண்றீங்க. என்ன சாமி? இதெல்லாம் ஒன்னா வச்சு ஆராய்ச்சி பண்றீங்க. இதெல்லாம் வேற வேற. மாயையால கொஞ்சம் கொஞ்சமா அசுத்தப்பட்டு கீழே வந்துச்சு. வராது. மாயையால எல்லாம் அசுத்தப்படுத்த முடியாது எதையும். ஏன்னா மாயை ஜடம், மாயை பிண்டம். உடம்பு உயிரை எடுக்காது, உயிர் தான் உடம்பு எடுத்துக்கும். இல்ல, இது சிவவாக்கியத்துல வருமே, உயிர் உடம்பு எடுத்ததோ உடம்பு உயிர் எடுத்ததோ வரும். உடம்பின் எடுத்த ஆமா சாமி. உடம்பதாவது எதா, உயிர் அதாவது எதனா, உடம்பினால் உயிரெடுத்த உண்மையானி சொல்லடான்னு வரும். உடம்பினால உயிர் எடுக்க முடியாது, உயிராலதான் உடம்பு எடுக்க முடியும். சக்தி தான் உடம்பை எடுத்துக்கும். ஜடப்பொருளுக்கு உடம்பு எடுக்க முடியாது. மாயையால கவர்ந்து நம்மளை கீழே கொண்டு வர முடியாது.